வணக்கம். என் பேரு தினகர். மனுபாத்ரா சென்னையில ஒர்க் பண்றேன். ஸோ மனுபாத்ராவில் ஏஐ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் உங்களோட ரிசர்ச் ஃபாஸ்டா பண்ணலான்றத உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ. இது மனுபாத்ராவோட ஹோம் பேஜ். மனுபாத்ராவில் பார்த்தீங்கன்னா ஏஐ சர்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ சர்ச் பார்த்தீங்கன்னா நார்மலா மனு சர்ச்லயோ இல்லை லீகல் சர்ச்லயோ நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு பதிலாக மனு ஏஐ சர்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு கொரியை நீங்க டைப் பண்ணலாம், ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொஸ்டினாவே கேட்கலாம், அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஃப்ரம் எந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல நீங்க கொடுக்குற கொரியோட மீனிங்ஸ் அதை எடுத்துட்டு, லீகல் மீனிங் எடுத்துட்டு, அது ரிலவெண்டா ஆஸ் பர் த ஆக்ட் என்னெல்லாம் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்னென்னலாம் நீங்க கேட்டிருக்க கேள்வி ரிலவெண்டா என்னெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும், ஸோ அது எல்லாத்தையுமே உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாவே கொடுக்கும். ஒரு அனாலிசிஸும் சேர்ந்து வரும். இது எல்லாமே நான் அதுல கேட்கறதுக்காக ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க ஒரு சில கொஸ்டின்ஸ். ஸோ அதுல நான் கேட்கிறேன். Whether parties can shift from institutional arbitration to ad HOC arbitration despite a mandatory institutional class. ஸோ இது நான் இப்போ ஏஐ சர்ச்ல கேட்கும்போது அதோட ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மனு சர்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு கீவேர்டோ ஒரு சின்ன ஃப்ரேஸ் கொடுக்கும்போது அது சிமேட்டிக் வேர்ட் சர்ச் தான். ஆனா ஏஐ சர்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட மீனிங் எடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுனால ஒரு அனாலிசிஸ், அது என்னெல்லாம் பண்ணலாம், அந்த கீவேர்டுல கொரி ரிலவெண்டா, அது எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதோட இன்டெப்த் டீடைல்ஸே நமக்கு அதுல கிடைக்கும். ஸோ அந்த சர்ச்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கோர்ட்ல வேணும், ஸ்பெசிஃபிக்கா சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் வேணுமா இல்லை ஹைகோர்ட்ல மட்டும் வேணுமா, நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நார்மல் சாட்ஜிபிடியோ அதர் ஓப்பன் சோர்ஸ் போனீங்கன்னா நிறைய ஃபேக் ஜட்ஜ்மெண்ட்ஸும் வரும். ஆனா மனுபாத்ரால அந்த மாதிரி இல்லாம பாத்தீங்கன்னா எங்களோட டேட்டா பேஸ்ல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இருந்தே உங்களுக்கு அனாலிசிஸ் ப்ரொவைட் பண்றதுனால இது அக்யூரேட்டாவும் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் இது அக்ராஸ் த வேர்ல்ட் கொடுத்ததுனால இது இருக்கு. இதை நான் ஸ்பெசிஃபைக் டு இந்தியன் கோர்ட்ஸ் மட்டும் கொடுக்கும்போது இந்தியன் கோர்ட்ஸ் மட்டும் வரும். நான் இப்போ சுப்ரீம் கோர்ட் மட்டும் கொடுத்திருக்கிறேன். இந்த கொடுக்குற சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா எப்படினாலும் கொடுக்கும். நம்ம நார்மலா கூகுள்ல சர்ச் பண்ற மாதிரியோ இல்ல நம்ம மைண்ட்ல எந்த மாதிரி எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கணும், எக்ஸாக்டா இருக்கணும், அப்படி எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிசல்ட் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இந்த டைமிங், ரிசர்ச் டைமிங் உங்களுக்கு சேவ் பண்றதுனால இந்த டைமிங்கை நீங்க வேற உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியா வேற எதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல எந்த போர்ஷன்ல நம்ம கேட்ட கொரி ரிலவெண்டா இருக்கோ அந்த போர்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், ரிலவெண்ட் பேஜ் மட்டும் இருக்கும். நம்ம எல்லாம் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோட ஃபேக்ட் மட்டும் பார்த்துக்க முடியும். ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 10 ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்ஸும் அந்தந்த ரிலவெண்ட் போர்ஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு ஹைலைட் ஆகும். வேற என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்க முடியும். இஷ்யூஸ் மட்டும் பார்க்கணும், அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோடது பார்க்கலாம். இல்ல இந்த பேஜ் மட்டும் நம்ம ஃபுல்லா பார்க்கணும்னாலும் ஒவ்வொரு பேஜும் பார்க்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லா பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணணும்னா அந்த ஃபுல் டெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் வியூ ஆகும். இது ஒரு ஆப்ஷன். இதுல ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸாவே கொடுக்கும். ஒரு அட்வொகேட் கவுன்சில்ஸ் நீங்க போயிட்டு ஒரு கொரி கேட்கும்போது, ஒரு லேமேன் போய் கேட்கும்போது அவங்க கவுன்சில் எக்ஸ்பர்ட், லீகல் எக்ஸ்பர்ட் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்களோ சிமிலர் அதே மாதிரி மனு சர்ச், மனுவோட ஏஐ சர்ச் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்.
என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சென்டென்ஸாவே கொடுக்கும் உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றது கொண்டு உங்களுக்கு கிளியரா கொடுக்கும். இது ஃபாலோ அப் கொஸ்டினும் கொடுக்கலாம். ஃபர்தரா இத நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க சிஸ்டம் ஏஏ உங்களுக்கு சஜஷனும் கொடுக்கும். ஸோ ஃபாலோ அப் கொஸ்டின் நமக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் த ஜட்ஜ் அந்த 10 ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இருந்து ஆன்சர் கொடுத்துருந்து இல்லையா, அதுல இருந்து ஃபர்தரா ரிஃபைன் பண்ணி எந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல எக்ஸாக்டா நம்ம ஃபாலோ அப் கொஸ்டின் கொடுக்கறதுல இருக்கோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா நான் இன்னொரு கொரியும் கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு தமிழ்ல தான் டைப் பண்ண முடியும், எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தமிழ்ல கூட கொடுக்க முடியும். கொடுத்துட்டு அதே எனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வேணும் கொடுக்க முடியும். அதுலயும் எந்த வருஷத்துல வேணும்னு மட்டும் கூட என்னால ரிஃபைன் பண்ண முடியும். கொடுத்துட்டீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ்ல தான் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், எனக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கிடைக்கும். எந்த மாதிரினாலும் கொடுக்க முடியும், இதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ ஈஸியா நம்ம டைப் பண்ணி தேவையான ஜட்ஜ்மெண்ட்ஸை ஈஸியா எடுத்துக்க முடியும், ரொம்ப சீக்கிரமாவும் கிடைக்கும். நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் மட்டும் வேணும்னு கேட்டதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் பாருங்க. ஸோ எனக்கு இந்து மேரேஜ் ஆக்ட்ல நீதித்துறை முன்மாதிரிகள் மற்றும் சமத்துவ கொள்கைகளை கருத்தில் கொண்டு பணிபுரியும் வாழ்க்கை துணைக்கு HMA பிரிவு செக்ஷன் 24 கீழ் நிலுவையில் உள்ள பராமரிப்பு உரிமை உள்ளதா, இதுதான் என்னோட கொஸ்டின். அதுக்குண்டான ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸாவே உங்களுக்கு இருக்கிறது, ரொம்ப டீடைலாவே இருக்கும் அது. எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல நம்ம கொடுத்த கொரி ரிலவெண்டா எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் மட்டுமே போட்டு உங்களுக்கு டீடைலாவே ஒரு அனாலிசிஸா கொடுத்துரும். இதை நீங்க பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், இல்ல மெயில் அனுப்பிக்கலாம், இல்ல இதை மட்டுமே டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இது மனுபாத்ராவில் ரீசெண்டா லான்ச் பண்ண ஏஐ பேஸ்டு சர்ச். அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா மனு ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா மனுபாத்ரா சப்ஸ்கிரைபர் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, யாருனாலுமே இதை யூஸ் பண்ண முடியும். ஏஐ பேஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்க ஒரு டூல், யாருனாலும் யூஸ் பண்ண முடியும். இதுதான் எங்களோட ஹோம் பேஜ். இது லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற பேஜ். ஸோ இதுல என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றோம்ன்ற டீடைல்ஸ் இருக்கு. ஸோ சம்மரி கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோட சம்மரியை நீங்க இதுல ஈஸியா எடுக்க முடியும். மேபி ஜட்ஜ்மெண்ட்ஸ் 100 பேஜ் இல்ல 200 பேஜ் ஜட்ஜ்மெண்டா இருக்கு, அதை ஃபுல்லா ரீட் பண்ணி நமக்கு அதுல என்னன்றதை கன்க்ளூட் பண்றதுக்கு பதிலா சம்மரி கிளிக் பண்ணி நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா, நான் ஜஸ்ட் விசாகா அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஜட்ஜ்மெண்ட் அப்லோட் பண்றேன். இதுக்கு மனுபாத்ராவில இருந்து தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எந்த போர்ட்டல் நீங்க யூஸ் பண்றீங்க, வெதர் SECயா இருக்கலாம், கோர்ட் வெப்சைட்டோடதா இருக்கலாம், இல்ல இந்தியன் கன்வென்ஷனா இருக்கலாம், எந்த வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணியும் நீங்க இதுல சம்மரி எடுத்துக்க முடியும். இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறதா மனுபாத்ராவில இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்க ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இருந்து இது ஆட்டோமேட்டிக் ஏஐ டூல் உங்களுக்கு சம்மரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த சம்மரியை நம்ம வேர்ட் ஃபார்மேட்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், PDF-ஆவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்க முடியும். சரி, மனு ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா அதர் ஏஐ டூல் உங்க டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ணி அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி மனு ஒர்க்ஸ் எந்த உங்களோட டேட்டாவையும் நாங்க ஸ்டோர் பண்ணவும் மாட்டோம், வேற எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அதை டிஸ்க்ளைமர்லயும் நீங்க பார்க்க முடியும். சம்மரி கிரியேட் ஆயிடுச்சு, இதுதான் அந்த சம்மரி.
ஸோ நான் பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்றேன். ஸோ பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் டைட்டில் மேல இருக்கும், கேஸோட டீடைல்ஸ் இருக்கு, என்ன கேஸ் நம்பரு, எந்த கோர்ட்டோடது, என்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட், அதோட ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. தென் பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸ் லைக் அ ஜட்ஜ்மெண்ட், கேஸ் நோட்டு, தென் என்னென்ன லீகல் இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, கோர்ட்ஸ் ரேஷனல் லீகல் பிரின்சிபல்ஸ் இருக்கு, தென் கீ ஹோல்டிங் அண்ட் டிசிஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு புல்லட்டின் பாயிண்ட்ஸாவே உங்களுக்கு தனித்தனியா எடுத்து கொடுத்துரும். தென் கடைசியா பாத்தீங்கன்னா கன்க்ளூஷனும் இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும் மனு ஒர்க்ஸ்ல சம்மரி கிரியேட் பண்றதுல. சரி, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இந்தியன் கானூன்ல இருந்தும் நான் எடுத்திருக்கிறேன். இது கோர்ட் வெப்சைட்ல இருந்து நான் கிரியேட் பண்ண சம்மரி, கோர்ட் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ண ஜட்ஜ்மெண்டோடது. இதே பாத்தீங்கன்னா இந்தியன் கானூன்ல இருந்து எடுத்தது. இந்த மாதிரி நம்ம எந்த கோர்ட் வெப்சைட்ல இருந்தனாலும் டவுன்லோட் பண்ணிட்டு போட்டுக்க முடியும். மனுபாத்திரால வந்து மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா டிராஃப்டிங். நீங்க டிராஃப்ட் பண்ண முடியும், எனிதிங், எது டிராஃப்ட் பண்ணனாலும் டிராஃப்ட் பண்ணலாம். ஒரு லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு இருக்கு, அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னா அந்த நோட்டீஸை நீங்க அப்லோட் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அது என்டையர் டிராஃப்ட் ஆகி வந்துடும். நான் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு டிராஃப்ட் பண்றது பாக்குறேன். So comments பாத்தீங்கன்னா draft a complaint under section 138 of NA Act, Negotiable Instrument Act section 138ல ஒரு செக் ரிட்டர்ன் ஆயிருக்கு, டிஸ்ஆனர் ஆயிருக்கு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னால. ஸோ அதுக்கு நான் யார் பார்ட்டிஸ் கமாண்ட் ராஜசிங் அகைன்ஸ்ட் மாணிக்க குமரேசன்றவர் கமாண்ட் ராஜசிங் அவருக்கு செக் கொடுத்திருக்கிறாரு 2,60,000க்கு. அந்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிருக்கு. அதுக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளைண்ட். ஸோ இன்புட்டு நான் இதை கொடுத்துட்டு கமெண்ட் கொடுக்கும்போது அது எந்த அளவு எனக்கு கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்றது மட்டும் பாருங்க. ஸோ வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்கல, அதுவே எல்லாமே கிரியேட் பண்ணிடும். இது எந்த ஏரியான்றது நோக்கணும், ஏன்னா அடையார் பிரான்ச்சுன்னு கொடுத்ததுனால அது நியர்பை என்ன டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரைக்கும் அதுவே எடுத்துக்கும். ஸோ அடையார் பிரான்ச் கொடுத்தனால சைதாப்பேட் நியர்பை மெஜிஸ்ட்ரேட், ஸோ அது கோர்ட் எடுத்துருச்சு. தென் பாத்தீங்கன்னா ராஜசிங் அவரோட ஃபாதர் நேம் ஃபில் பண்ணணும், அவரோட ஏஜ் ஃபில் பண்ணணும், மீது எல்லாமே அதுவே ஃபில் பண்ணிருச்சு. பாருங்க என்ன செக்ஷன் கொடுத்திருந்தோம். இந்த செக்ஷன் கூட நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்சபிஷியன்ட் ஃபண்ட் செக் டிஸ்ஆனர்னாலே அதுவே எடுத்துக்கிடும். இருந்தாலும் நான் அடிஷனலா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன். எவ்வளவு அலைன் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாரு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போல்டா ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் ஓப்பன் சாட் ஜிபிடி அது மாதிரி பண்ணோம்னாலும் அது ஒரு நார்மல் ஏஐ டூல் தான். ஆனா மனுபாத்ரா பாத்தீங்கன்னா லீகல் எக்ஸ்பர்ட் கிரியேட் பண்ண ஏஐ டூல். ஸோ லீகல் பாயிண்ட்ஸ் வந்து இதுல ஹைலைட் பண்ணியிருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது ஃபுல்லாவே நம்ம பாத்தீங்கன்னா வேர்ட் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அடிஷனலா வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா அது மட்டும் கூட நீங்க ஃபில் பண்ணிக்க முடியும். வேர்ட் ஃபார்மேட்லயே வந்துடும். நீங்க அடிஷனலா வேற என்ன இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணுமோ இல்ல எடிட் பண்ண சேஞ்ச் பண்ணணும் இல்ல உங்களோட ஓன் டச்சுக்காக ஒரு சில வேர்ட்ஸ் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மாத்திட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேல இருக்கிற ஹீடர் ஃபூடர் எல்லாமே பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இன்னொன்னும் போடுறேன், ரெண்டல் அக்ரிமெண்ட். எனக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணணும். சரி,
ரெண்டல் அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ 2 பார்ட்டிஸோட நேம்ஸும் நான் கொடுத்துட்டேன். லேண்ட்லார்ட் பேரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் எடுத்துட்டு, தென் பாத்தீங்கன்னா டெனண்டோட நேம் ராகவன் கொடுத்துருக்கிறேன். செக்யூரிட்டி டெபாசிட் 1 லேக், ரெண்ட் 20,000, மெயின்டெனன்ஸ் வந்து 5,000 கொடுத்துட்டு நான் ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும்னு கொடுக்குறேன். ஸோ அது எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுல நமக்கு அடிஷனலா வேற என்ன இன்ஃபர்மேஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா அதை போட்டும் சேர்த்து மொத்தமாவே எடுத்துக்க முடியும். டிராஃப்டிங் பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இல்ல லீகல் நோட்டீஸ் இல்ல உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து இருக்கு, அதுக்கு ரிட்டர்ன் கவுண்டர் ஃபைல் பண்ணணும், எதுக்குனாலுமே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணணும், அது கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்கேன், அடிஷனலா நீங்க ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்ன்றதுக்காக. ஸோ எந்த ஏரியா நீங்க ரெண்ட் கொடுக்குறீங்க அந்த டீடைல்ஸ் அதுல இல்ல, அதனால உங்களுக்கு பிளாங்கா கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிராஃப்டிங் எதுனாலுமே டிராஃப்ட் பண்ண முடியும். தென் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் டிரான்ஸ்லேட்டர். நார்மலா பாத்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மேபி 50 to 60% அந்த மாதிரி தான் அக்யூரசி இருக்கும். மனுபாத்ராவில் டிரான்ஸ்லேட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90% அக்யூரசி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், இல்ல இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் கூட நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, ஸோ அது தமிழ்ல இருக்கு, அதை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். அந்த மாதிரி ஹிந்தியில இருக்கு, ஒரு ஜிஓ ஹிந்தியில வந்திருக்கு, நார்த் இந்தியால இருக்கு, அந்த ஜிஓவை நீங்க தமிழ்லயோ இல்லை இங்கிலீஷ்லயோ டிரான்ஸ்லேட் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அக்யூரசி பாயிண்ட் ஆஃப் வியூ கம்பேர்ட் டு அதர் டூல்ஸ் மனுபாத்திராவது 90% உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும், எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஈவன் அலைன்மெண்ட் முதற்கொண்டு எக்ஸாக்டா எப்படி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல இருக்குதோ அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்லயும் உங்களுக்கு அலைன்மெண்ட் இருக்கும். மேபி இதை டிரான்ஸ்லேட் பண்றதுல உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து கிளியரா இல்லைன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் மே நாட் பி அந்த அளவு அக்யூரேட்டா இருக்காது. ஆனா மற்றபடி டெக்ஸ்ட் கிளியரா இருந்ததுன்னா எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜ்க்குனாலுமே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நான் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட். ஸோ இதுதான் நான் அப்லோட் பண்ண தமிழ்ல இருக்க டாக்குமெண்ட். ஸோ இது அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு பாருங்க. வித் த சேம் அலைன்மெண்டோட வந்துருக்கும். பாக்குறீங்களா? டிரான்ஸ்லேட்னு பார்த்தீங்கன்னா எனி லாங்குவேஜ்ல இருந்து எனி லாங்குவேஜ்க்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நாட் ஓன்லி த இந்தியன் லாங்குவேஜ், ரஷ்யன், பிரெஞ்சு இருக்கு, ஸ்பானிஷ் இருக்கு, ஜாப்பனீஸ் இருக்கு. நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் பாருங்க.
ஸோ இந்த ஃபைல் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், இந்த ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவு அக்யூரேட்டா எக்ஸாக்டா அதே பேஜஸ் அலைன்மெண்டோட இருக்குன்றத பார்க்கலாம். சரி, சரி, ஏதோ சம் எரர் இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ரீசெண்டா பண்ண ஃபைல்ஸ் ஒவ்வொரு டூல்லையுமே என்னென்ன பண்ணிருக்கோங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். அந்த டேட்ல நம்ம கிளிக் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்லேஷனுக்கு என்னென்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணோமோ அது எல்லாமே அதுல இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம லாஸ்டா பண்ணது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதுல இருந்து நம்ம ஓபன் பண்ணிக்கவும் முடியும். ஆனா இது எல்லாமே உங்க லாகின்குள்ளதான் இருக்கும், எங்க சர்வர்ல எதுவுமே இருக்காது. நாங்க அந்த டேட்டாவை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். டிரான்ஸ்லேஷன் இல்லாம பாத்தீங்கன்னா டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். நம்ம கோட்ல கொடுக்கும்போது டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க மேனுவலா டேபிள் காலம் போடுவீங்க இல்லையா, அது இல்லாம மனுபாத்திராவில் நீங்க மனு ஒர்க்ஸ்ல அந்த ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஓசிஆர் கன்வர்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கேண்டு காப்பி இருக்கு, அதை நீங்க டெக்ஸ்ட் திரும்ப டைப் பண்ணுவீங்க எல்லாத்தையும். அதுக்கு பதிலாக ஓசிஆர் கன்வெர்ட்டர்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்டபிள் எடிட்டபிள் கண்டென்ட்டா உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த வந்துருச்சு பாருங்க, என்ன டேட்டு. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்றேன். இதை பிடிஎஃப்லயும் டவுன்லோட் பண்ண முடியும், வேர்ட் ஃபார்மேட்லயும் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க எந்த அளவு அக்யூரேட்டா இருக்குங்கிறது, வேர்ட் பை வேர்ட். இதை ஒரு சென்டென்ஸே எடுத்துட்டு அதை என்டையர் சென்டென்ஸா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுனால அந்த அக்யூரசி பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டிராஃப்டிங்ல நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம என்ன டிராஃப்டிங் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டே வேணும். எனக்கு தமிழ் லாங்குவேஜ்ல வேணும்னு கொடுத்தோம்னா போதும், நம்ம கொடுத்துருக்க கமெண்ட் இங்கிலீஷ்ல இருந்தாலுமே நமக்கு அக்ரிமெண்ட் என்ன லாங்குவேஜ்ல வேணும்னு கேட்குறோமோ அந்த லாங்குவேஜ்லயே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அக்ரிமெண்ட் மட்டும் இல்ல, கம்ப்ளைண்டா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே என்ன லாங்குவேஜ்ல வேணும்னு மட்டும் கமெண்ட் கொடுத்துட்டா போதும், அதே லாங்குவேஜ்ல நமக்கு கொடுத்துரும். இது வேற எந்த ஒரு ஏஐ டூலுமே பண்ணாத ஒண்ணு மனுபாத்திரா பண்றோம். தென் ஓசிஆர் கன்வெர்ட்டர் சொன்னது இல்லையா, உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதை நீங்க வந்து
கன்வெர்ட் பண்ணணும்னா நான் ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று ஹேண்ட் ரிட்டன் தான் கையில ரிட்டர்ன் பண்ணது, அதை வந்து இப்போ எனக்கு வேர்டா வேணும், வேர்ட் ஃபார்மேட்ல வேணும்னு நான் ஓசிஆர் கன்வெர்ட்டர்ல கொடுத்தேன், எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. எனேபிள் எடிட்டிங் கொடுத்துட்டு நமக்கு தேவையானது ஆட் பண்றதுக்கு, இல்ல ஒரு சில ஏன்னா கையில எழுதும் போது ஒரு சில ஃபாண்ட் சேஞ்சஸ் ஆகுறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை செக் பண்ணிட்டு நம்ம மாத்திக்கலாம். இதே இது பாத்தீங்கன்னா நான் அந்த தமிழ் லெட்டர் கொடுத்திருந்தேன் இல்லையா, அதுவும் எனக்கு ஸ்கேன்டு பிடிஎஃப் இருக்கு, எனக்கு எடிட்டபிளா வேணா, எனக்கு அடிஷனல் ஆட் பண்ணணும். ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த லெட்டரு. ஸோ அதை ஆட் பண்ணிட்டா எனக்கு வேர்ட் ஃபார்மேட்ல எனக்கு கொடுத்துருச்சு. இந்த லெட்டர்ல நான் அடிஷனலா வேற என்ன சேஞ்சஸ் பண்ணணும், இல்ல ஆட் பண்ணணும், எதுனாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த லாங்குவேஜ்லனாலும் ஓசிஆர் கன்வர்ஷன் பாசிபிள். ஸோ இங்கிலீஷ்ல தான் பண்ண முடியும்ட்டு இல்லை, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா டைம் லைன் ஜென்ரேட்டர், உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கு, டைம் லைன் டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் சொன்னது இல்லையா, ஸோ அதுதான் அது. உங்களுக்கு கோர்ட்ல கொடுக்கறதுக்கு டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க போயிட்டு டேபிள் காலம் போட்டு இந்த டேட்ல என்ன நடந்துச்சு, அதோட டீடைல் என்ன, அது டீடைலா நீங்க ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்றதுக்கு பதிலாக அந்த ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மனுவொர்க்ஸ் உங்களுக்காக அது பண்ணி கொடுத்துரும். ஸோ என்ன டேட்டு, என்ன ஹெட்டிங்கு, அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே டீடைலா இருக்கும். ஸோ 1963 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அக்வயர்ட் லேண்ட் இன் மட்ராசப்பட்டினம். ஸோ நான் ஒரு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுவோட ஃபைல் எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ அதோட சோர்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும். இதுல அடிஷனலா நமக்கு வேணும், நம்மளோட கமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னாலும் நம்ம ரிமார்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த பர்டிகுலர் டேட் நமக்கு வேண்டாம்னு நினைச்சோம்னா டெலீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து 1644 போர்ட் சென்ட் ஜார்ஜ் பில்ட் பண்ணியிருக்காங்க. 1746 கர்நாடிக் வார் பிகின் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். இதை பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப்ஓ இல்ல வேர்ட் ஃபார்மேட்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல இதுல அடிஷனலா நம்ம ஆட் ஆன் பண்ணணும்னு நினைச்சோம்னா வேர்ட் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஒரு கவுன்சில் முன்னாடி டெமோ காமிச்சது, அப்போ அவர் கொடுத்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ டேட் வைஸ் அதுவே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். நம்ம டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். தென் ஆஸ்க் கொஸ்டின். ஸோ நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸோ இல்ல ஒரு அக்ரிமெண்ட்டோ அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க கொஸ்டினை கேட்கலாம். ஸோ அகைன் நான் விசாகா ஜட்ஜ்மெண்ட்டை அப்லோட் பண்றேன். இதுல நான் என்ன கேள்வி கேட்கிறேனோ ரிலேட்டட் டு அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்துட்டு நான் என்ன கேள்வி கேட்கிறேனோ அதுல இருந்து எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நான் இது கொஸ்டினா கேட்கறது பதிலா ப்ராம்ப்ட் அதுலயே காமிக்குது என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு நான் அதை எடுத்து இருக்கிறேன். அதர்வைஸ் நான் இதுல கொஸ்டின் டைப் பண்ணலாம். இதே நான் ஒரு அக்ரிமெண்ட் அப்லோட் பண்ணேன்னா அந்த அக்ரிமெண்ட்ல இந்த பர்டிகுலர் டீடு எங்க எந்த வருஷம் அப்ளை ஆயிருக்கு அந்த மாதிரி நான் கேள்வி கேட்க முடியும்.
ஃபுல்லா ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸோ 100 மோர் தென் 100 பேஜ் இருக்கு, அதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு நான் என்னன்னு பாக்குறதுக்கு பதிலா இதுல இருந்தே நம்ம அப்லோட் பண்ணிட்டு சரி கொஸ்டின். தென் அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா கம்பேர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்க 2 டாக்குமெண்ட் இருக்கு சேம் டைம் ப்ரிப்பேர் பண்ணது, ஆனா சம் சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கம்பேர் டாக்குமெண்ட்ஸ்ல 2 சைடுமே ஃபைல் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2 அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை எக்ஸாக்டா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். நான் முன்னாடி பண்ணதுல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சின்ன சேஞ்சஸா இருந்தாலுமே அதுல எக்ஸாக்டா உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஆனா அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது. அந்த அளவு அக்யூரேட்டா உங்களுக்கு என்ன ஸ்மால் சேஞ்சஸோ அதை எக்ஸாக்டா உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ட்ரைலபிள் இருக்கு, இந்த ட்ரைபல் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட உங்களுக்கு எக்ஸாக்டா கம்பேர் பண்ண முடியும். எது கரெக்ட் எது தப்பான டாக்குமெண்ட்றத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் ஏஐ டூல்ல இருக்கு இம்பார்ட்டன்ட் டூல் பாயிண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஐ டூல்ல ஒவ்வொரு டைமும் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெபாசிட்டரி ஃபைல்ல போயிட்டு நீங்க எப்பனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபைலும் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டூலுமே இனேபிளா இருக்கும். எந்த டூல் வேணுமோ அந்த டூலை மட்டும் நம்ம கிளிக் பண்ணும்போது டைரக்டாவே அது ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஃபோல்டரும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் லா ஃபார்ம் போட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்க முடியும். உங்களுக்கு இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது எதுவும் கொரி இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது புரியல இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். அருண் சார். ஒரே நிமிஷம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் இந்த இதுல ஏஐ டூல்ல நம்ம இது வாய்ஸ் ரெகனைசேஷன் உண்டுங்களா இதுல? இல்ல சார், வாய்ஸ் ரெகக்னிஷன் கிடையாது சார். வாய்ஸ் இன்புட் எதுவும் கொடுக்க முடியாது. டைப்பிங் நம்ம பண்ணணும். ஆமா சார், டைப் பண்ணணும். அது நீங்க எந்த லாங்குவேஜ்னாலும் கொடுக்கலாம். ஓ சரி சரிங்க. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். வேற யாருக்காவது எதுவும் டவுட் இருக்கா? ஹலோ, எஸ் சார், சொல்லுங்க சார். இப்போ ஒரு டிராஃப்ட் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்சிஎல்டி கேசஸ் பண்றோம்னாக்கா அதுக்கு உண்டான பேசிக் இன்புட் மட்டும் கொடுத்துட்டு ஃபுல் பெட்டிஷன் டிராஃப்ட் என்ன பண்ணி கொடுத்துருங்களா? பண்ணி கொடுத்துரும் சார். ஃபுல் பெட்டிஷனே கொடுத்துரும். பெட்டிஷன் வேற அடிஷனலா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது சப்போர்ட்டிங் வேணும்னா அது ஆட் பண்ணிட்டு கூட நீங்க கொடுக்க முடியும். சோ அதுல அந்த என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாமே அதே போட்டு அதுவே கொடுத்துரும் சார். பேசிக் இன்ஃபர்மேஷன்ல இருந்து அது எடுத்துரும். எந்த ஆக்ட் அண்ட் செக்ஷன் இல்ல ரெஃபரன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கணும்னா கூட கொடுத்துரும் சார். ஓகே, இது என்னென்ன இந்த ஆக்ட் மட்டும் தான் வருங்களா இல்ல எல்லாமே வந்துருங்களா? ஜிஎஸ்டி, எல்லாமே வரும் சார். கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாமே சார். எதுக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். வேற யாருக்காவது எதுவும் டவுட் இருக்கா? சார், இந்த பிளான் டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் என்னன்னு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? பிளான் டீடைல்ஸ் மனு ஒர்க்ஸுக்கா சார்? எஸ் சார், எஸ் சார்.
சரிங்க சார். சார் பிளான் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இது இனிஷியலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 20,000 பே பண்ணணும். லைக் நம்ம ப்ரீபெய்ட் டைப் தான் சார். ஓகே, நீங்க 20,000 பே பண்ணிடுவீங்க. இல்ல சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா வேலிடிட்டி கிடையாது. 20,000 நீங்க பே பண்ணிடுவீங்க. ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு காஸ்டிங் சார். ஆஸ் அண்ட் வென் யூஸ், ஆஸ் அண்ட் வென் இட்ஸ் ரிக்வயர்ட். ஸோ நீங்க இப்போ ஜென்ரேட் சம்மரி எடுத்தீங்கன்னா பெர் பேஜ் 2 ரூபா. 2 கிரெடிட்ன்றது 2 ரூபா. 1 கிரெடிட் ஈக்குவல் டு 1 ருபீஸ் சார். ஸோ 2 ரூபா போகும். ஸோ டிராஃப்டிங் பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் பேஜஸ், எவ்வளவு பேஜஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிராஃப்டிங்க்கு 30 ருபீஸ் வரும். டிரான்ஸ்லேட்டருக்கு பாத்தீங்கன்னா 15 ரூபாய். ஸோ நீங்க போட்டு 20,000 பாத்தீங்கன்னா இதுல டேஷ்போர்ட்ல போனீங்கன்னா டோட்டல் கிரெடிட்ல உங்களுக்கு 20,000 இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணீங்களோ அது மட்டும்தான் லெஸ் ஆகும். பேலன்ஸ் உங்களுக்கு அதுல இருக்கும். என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கீங்க, என்னைக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையுமே நீங்க இதுல பாத்துக்க முடியும். ஓகே ஓகே சார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கும். நீங்க எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வேலிடிட்டியும் கிடையாது. ஓசிஆர் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்றது பாத்தீங்கன்னா 5 ருபீஸ் தான். ஓகே, இந்த 20,000 எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா என்ன சார்? தென் அதுக்கப்புறம் நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். டாப் அப் மினிமம் 2,000ல இருந்து இருக்கு சார். ஓகே, எத்தனை யூசர் சார் இது? சப்போஸ் இப்போ வந்து நம்ம இருக்கோம் ஜூனியருக்கு 2 பேருக்கும் இது கொடுக்குறோம். ஒரு ஆபீஸ், ஒரு சின்ன ஆபீஸ்ல வந்து யூஸ் பண்றோம்னா எப்படி சார்? தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் சார். ஆனா நீங்க யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் டிடெக்ட் ஆகும். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். நீங்க எத்தனை பேரும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பெர் டைம் எத்தனை லாகின் சார்? அதுதான் கேக்குறேன். யூசர் எத்தனை யூசர்? சரி, எப்படியும் ஒருத்தர் தான் சார். ஒருத்தர் தானே சார் யூஸ் பண்ண போறீங்க. மற்றவங்க திரும்ப, ஏன்னா அகைன் இது காஸ்ட் ஓரியன்டட் தானே சார். அன்லிமிட்டெட் யூசேஜ்னா பரவாயில்ல. எஸ் சார், எஸ் சார். ஓகே 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 சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற யாருக்காவது டவுட் இருக்கு சார்? இது மினிமம் ஸ்டார்டிங்கே 20,000 சார், இல்ல இனிஷியலா ஏதாவது அமௌண்ட் போட்டுருக்கீங்களா? நீங்க இனிஷியலா 20,000 தான் சார். நீங்க எவ்வளவு சார் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ எடுத்த உடனே 20,000 என்ன சார் பண்றாங்க? சில பேருக்கு சில அமௌண்ட், சில பேருக்கு அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட். இல்ல சார், ஒரு 5,000 10,000 பிளான்ல கொஞ்சம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பெட்டரா போட்டீங்கன்னா, ஏன்னா அதுக்கு சொல்லுங்க சார். ஹலோ சார். கண்டிப்பா சார் பண்ணலாம் சார். இப்போ ஆஃபர் வெபினாருக்காக கொடுத்திருக்காங்க சார். வெபினாருக்காக ஆஃபர் கொடுத்திருக்காங்க சார். ஸ்டார்ட் ஃப்ரம் 10,000 சார். அது ஈவினிங் ஒரு 5,000 பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூசர்ஸ் வருவாங்க. எங்களை மாதிரி சின்ன பிசினஸ் மேன்ஸ் கொஞ்சம் ஒரு சார் 5,000 போடுங்க. ஓகே, நகரம் இன்னைக்கே நிறைய பேர் வருவாங்க சார். இல்ல சார், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ டூல்ஸ் வந்துட்டு லீகலுக்கு யூஸ் பண்றது எல்லாருமே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? இந்த டூலை பத்தி மோஸ்ட்லி யாருக்குமே அவ்வளவு அவேர்னஸ் கிடையாது. சோ இப்போ இனிஷியலா நீங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் போட்டுட்டு பண்ண போறாங்க. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். சோ அந்த மாதிரி சென்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட் மினிமம் 5,000ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க. யூஸ் பண்ண உங்க இதுவும் கொஞ்சம் டெவலப் ஆகும். எங்களுக்கும் சின்ன அட்வொகேட்ஸ்க்கும் கொஞ்சம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுக்காக சொல்றேன். சரிங்க சார். நான் மேனேஜ்மெண்ட்ல பேசிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். ஏன்னா இது 10,000 ஆஃபர் பிரைஸ் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா நான் பேசிட்டு உங்களுக்கு கால் பேக் பண்றேன் சார். ஓகே, நீங்க ஈவன் 5,000 கொடுத்தீங்கன்னா 5,000 நான் இன்னைக்கே பண்ணி விட்டுறேன் சார். பாத்தீங்களா? 5,000 இன்னைக்கே போடுவோம் சார். நான் இன்னைக்கே ஈவினிங்கே பண்ணி விட்டுறேன். சரிங்க சார். ஓகேனா போட்டு விட்டுருங்க, நான் இன்னைக்கே பண்றேன் சார். சரிங்க சார். ஓகே சார், நான் பேசிட்டு அப்டேட் பண்றேன். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. சப்போஸ் இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது மாதிரினாக்க சப்போர்ட்லாம் எப்படி சார்? எப்பனாலும் என்ன கூப்பிடலாம் சார். நீங்க எங்க சார்? சென்னையா இல்ல வேற எதுவும் லொகேஷன்? சென்னை தான் சார். சென்னையில மனுபத்திரோட ஆபீஸ் இருக்கு சார், நுங்கம்பாக்கத்துல. என்னோட பேரு தினகர். என்னோட நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா? அப்படியே குரூப்ல போட்டுருங்க சார், வாட்ஸ்அப் குரூப்ல. வாட்ஸ்அப் இதுலயே சார்.
வாட்ஸ்அப்ல சார். வாட்ஸ்அப் குரூப் நாங்க எதுவும் கிரியேட் பண்ணலையே சார். கிரியேட் பண்ணிருக்கோமா என்ன? ஆமா எங்களுக்கு வந்தது சார், லிங்க் எல்லாம் அதுல தான் வந்தது. ஓகே. தினகர் சார், எங்களுக்கு தனித்தனியா ப்ரௌசர்ல கொஞ்சம் பிரைஸ் டீடைல்ஸ் மட்டும் ஷேர் பண்றதுனால எங்களுக்கு ஓகே தான் சார். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, என்னோட நம்பர் இதுல உங்களுக்கு சாட் பாக்ஸ் வந்திருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார், உங்களை ரீச் பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். சார், தேங்க்யூ. வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. வெபினாருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ.